வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்தியன் பேங்க்லேருந்து வெளிவந்திருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 27,500 சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க உங்களுக்கு மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஜாப் லொக்கேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸுமே இருக்கும். இந்த போஸ்டிங்க்கு தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் அந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்க்லேருந்து இந்தியன் பேங்க் ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்க்லோட ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான். இங்கேருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் தான் நீங்கள் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணணும். இதை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் இட்டுடுங்க. இங்கே உங்களுடைய பெயர், உங்களுடைய அப்பா பெயர், உங்களோட ஏஜ் அண்ட் டேட் ஆஃப் பர்த், உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸு, இங்கே கம்யூனிகேஷன் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட கான்டாக்ட் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் எழுத படிக்க பேச தெரியுங்கிற டீட்டெயில்ஸு, உங்களோட மெரிட்டல் ஸ்டேட்டஸ், திருமணமானவரா திருமணமாகாதவராங்கிறத மென்ஷன் பண்ணணும். நேஷ்னாலிட்டி மென்ஷன் பண்ணணும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அவங்க கேட்குற மாதிரி மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கு ப்ரூஃப்மே நீங்கள் கொடுக்கணும். அதாவது 10th 12th டிகிரி டிப்ளமோன்னு சொல்லி அடுத்தடுத்து நீங்கள் 1 by 1 நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிக்கலாம். அதோட டீட்டெயில்ஸுமே கேட்டிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்குன்னா அதோட டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துலாம். டைப்பிங் தெரியுமா, கம்ப்யூட்டர் தெரியுமாங்கிற மாதிரி எல்லாமே இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸு, எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணீங்க, எந்த டெஸ்டினேஷனில் ஒர்க் பண்ணீங்க, நேச்சர் ஆஃப் ஜாப் என்ன, எத்தனை வருஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே டிக்ளரேஷன் எல்லாமே படித்து பார்த்துருங்க. இங்கே டேட்டு பிளேஸு ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. இந்த அப்ளிகேஷனோட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா? அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இதுதான். தி டைரக்டர், இந்தியன் பேங்க் ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், நம்பர் 5, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், மாம்பழப்பட்டு ரோடு, அலமேலுபுரம், விழுப்புரம் 605602ங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பை போஸ்ட் மூலமாகவும் சென்ட் பண்ணலாம், ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாகவும், ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவும் கூட நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்தியன் பேங்க்லேருந்து கொடுத்துருக்காங்க நமக்கு. அதாவது இந்திய வங்கி ஊரக சுயவேலை வாய்ப்பு பயிற்சி நிறுவனம். ஓகேங்களா? இங்கேருந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ண எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த கான்ட்ராக்சுவல் பீரியட் 3 year வரைக்கும் நீங்கள் இந்த ஒர்க்கில் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் 1 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் 22 40 வயது வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லியிருக்க மாதிரி கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். அதாவது MSW அல்லது BA அல்லது BCom இதெல்லாமே ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அதோட உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், பேசிக் அக்கௌண்டிங் நாலேஜ் இருக்கணும். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன்லாம் கேட்டிருக்காங்க. பேசிக் அக்கௌண்டிங் நாலேஜ் இருக்குன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் வந்து பேச எழுத தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஃப்ளூயன்சி வந்து இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில் இருக்குன்னா அது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் MS ஆஃபீஸ் அதாவது வேர்ட் அண்ட் எக்ஸல் வந்து உங்களுக்கு நல்ல ப்ரொஃபஷன்ஸ் இருக்கணும். டேலி இன்டர்நெட் தெரிஞ்சிருக்கணும். டைப்பிங் ஸ்கில் வந்து லோக்கல் லாங்குவேஜ்லேயும் இருக்கணும். இங்கிலீஷ்லேயும் உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் தெரியும் அப்படின்னா அது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் இருக்குது அப்படின்னா அது ஒரு ப்ரிஃபரன்ஸ் குவாலிஃபிகேஷனாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியுமானா அப்படியெல்லாம் கிடையாது. ஃப்ரெஷர்ஸுமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். ஓகேங்களா? சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் சேலரியாக 20,000 ரூபாய் பர் மந்த்துக்கு இருக்கும். அது இல்லாமல் அவங்க சொல்லியிருக்க மாதிரி அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா?
அதே மாதிரி annual performance incentive அப்படின்னு சொல்லி 1500 ரூபாய் இருக்குது. ஃபிக்ஸ்டு கன்வீனியன்ஸ் அலவன்ஸ் சொல்லி மாதம் 2000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மொபைல் அலவன்ஸ்னு சொல்லி மாதம் 300 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அடுத்த இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இந்த போஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அவங்க கொடுத்துருக்க இந்த லிங்க்கில் போய்ட்டு அஃபிஷியலான அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி அது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க மாதிரி இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். போஸ்ட் மூலமாக ரெஜிஸ்டர் போஸ்ட்டு ஸ்பீட் போஸ்ட்டுன்னு சொல்லி எது மூலமாக வேணாலும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா. இங்கே அதர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இதோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக 1 இயர் ரெனுவல் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வித் ஃபோட்டோ, ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த்து, கரஸ்பாண்டட் அட்ரஸ்ஸு, பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் அல்லது மொபைல் நம்பரு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வித் ஃபோட்டோ காப்பி ஆஃப் சர்டிஃபிகேட்ஸு, எக்ஸ்பீரியன்ஸு, போஸ்ட் அப்ளைட் ஃபார், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியராக ஃபில் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லி கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணியிருக்கணும். ஐடி ப்ரூஃபு, அதர் ப்ரூஃப்னு சொல்லி அவங்க கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கரெக்டாக அட்டாச் பண்ணி நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சிருக்கணும். இதுதான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ். இங்கே உங்களுக்கு ஃபோன் நம்பருமே கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் டவுட்டையும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்ளிகேஷன் எல்லாமே சரியாக ஃபில் பண்ணாமல் இன்கம்ப்ளீட்டாக நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இன்எலிஜிபிள் அப்ளிகேஷன்ஸ் வந்தாலும் அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அடுத்து பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ரிட்டன் டெஸ்ட்டில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கம்ப்யூட்டர் கேப்பபிலிட்டி ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் இருக்கும். பர்சனல் இன்டர்வியூவில் பார்த்திங்கன்னா அக்சஸ், கம்யூனிகேஷன் எபிலிட்டி, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், ஆட்டிடியூட், ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி அண்ட் எபிலிட்டி டு கெட் அலாங் வித் த ட்ரைனீஸ் டெவலப்மெண்டல் அப்ரோச், இது ரிலேட்டடாக உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூவில் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே 1 by 1 நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கேட்கல, பட் உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அது அவங்க வந்து ஒரு முன்னுரிமை குவாலிஃபிகேஷனாக எடுத்துப்பாங்க. உங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்குமே அப்ளிகேஷன் ஃபீஸு, எக்ஸாமினேஷன் ஃபீஸு எதுவுமே சொல்ல, எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் 1 by 1 கொடுத்துருக்காங்க. எல்லாமே படித்து பார்த்துருங்க. அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணணுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்தியன் பேங்க்லேருந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஆஃபீஸ் அட்டண்டன்ட் கேட்டகரியில் ரெக்ரூட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துலேருந்து ரிலீஸ் பண்ணிடுங்க. இப்போ விழுப்புரம் மாவட்டத்துலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் உங்களுக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் தான் இருக்கும். உங்களுடைய மாவட்டம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்கள் மாவட்டத்துக்கான அறிவிப்பு வெளியே வந்த உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.